போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செமி ஃபர்னிஷ்ட் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். நீங்கள் முன்னாடியே வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கார்னர் வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வீடே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செமி ஃபர்னிஷ்ட் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களை ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். நீங்கள் முன்னாடியே வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கார்னர் வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வீடே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஆவடி மோரை காரிடாரில் நியூ வெள்ளனூரில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்டெக் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம மோரை மெயின் ரோடு, வீராபுரம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 550-600 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பஸ் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? 550 மீட்டர்ஸ் தூரத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜங்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஜங்ஷன் வந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்டெக் காலேஜ் போகிற வழிங்க அது. அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 250 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. இந்த காலேஜில் ரொம்ப ஃபேமஸ். என்னோட அக்கா இங்கே தான் படித்தாங்க மாஸ்டர்ஸ். அப்போ நான் வந்து அவங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுக்கும்போது வந்தது ஒன்றுமே இல்லாமல் இருந்த பகுதி. அப்போ வந்து காலேஜ் பஸ்லேயே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. 2 பக்கமும் பார்த்துட்டு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தா அந்தளவுக்கு வீடுகள் வந்திருக்கு. இந்த ஜங்ஷன் வேல்டெக் வச்சு நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் அடைஞ்சிருக்கு. நசரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, நசரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, நசரத் CBSE ஸ்கூல் இருக்குது, வேல்டெக் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, கிரேட் ஹார்வெஸ்ட் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆவடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் சைடில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இந்த கடையில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய டைட்டில் பார்க் வரைக்கும் எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ப்ரொபோசல் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆவடி திருநின்றவூர் திருவள்ளூர் ரோடு இருக்குல்ல, திருப்பதி ஹைவேன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட் கார்டரில் இல்லைங்க, அவுட்டர் ரிங் ரோடு தான் ரொம்ப பக்கம். ஓகேங்களா? நீங்கள் அங்கே அந்த ரோட் கார்டரில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் நம்ம ஆவடி கண்டோன்மெண்ட் வழியாக வரத்துக்கு பதிலாக, வீராபுரம் ரோடு வழியாக அந்த டிராஃபிக்குள்ளே வரத்துக்கு பதிலாக, டவுனுக்குள்ளே வரத்துக்கு பதிலாக அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டிக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த விதத்தில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் பஸ் ஸ்டாப் மெயினுக்கும் பக்கமாக இருக்குது, சரிங்களா? டைட்டில் பார்க் கூட்டிகிட்டு பாருங்கள். நம்ம ஆவடி பக்கத்தில் நம்ம பட்டாபிராமில் இப்போ டைட்டில் பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரியல் எஸ்டேட் க்ரோத் நல்லா இருக்குது. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், இந்த வீடுக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் சென்னை சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க வெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸோட நோக்கம் என்ன? நம்மளுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கணும், அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி பர்பஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆவடி, மோரை, நியூ வெள்ளானூர் இந்த கேடரை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் தள்ளி போகும்போது லேண்ட் வாங்கி வைக்க முடியும், சரிங்களா? முக்கியமாக அவுட்ரிங் ரோடுக்கு முன்னாடி இருக்கிற பெல்ட்டை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்பொழுது, சரிங்களா? கார்னர் வீடை தான் இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறேன். டோட்டல் லேண்ட் ஏரியா 1110 ஸ்கொயர் ஃபீட், 30 feet கிராஸ் 37 feetங்க சைஸ். ஓகேங்களா? டைமென்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பில்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 1110 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1110 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு டெரஸில் ஹெட்ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்கோலாவும் இருக்குது. டோட்டல் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 2353 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைட் கார்னரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி கார்னர் தானே விடலாமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு மெயின் கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெறும் ஃப்ரண்ட்டில் மெயின் கேட், கார் பார்க்கிங் கேட் மட்டும்தான். பட் இது கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு சைடில் ஒரு விக்கெட் கேட்டும் இருக்குது எம்எஸ்ல. ஓகேங்களா? எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஒர்க்ஸும் பெண்டிங் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு இந்த சைட் கார்னர்லேருந்து வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase சீப்லைன் கொடுத்துருக்காங்க, சோக் பிட் இருக்குது. மெயின் டோர் டிசைன் பார்த்துருங்க. உங்களுக்கு இது சூரிய டிசைனில் கொடுத்துருக்குறாங்க, ஹாஃப் சூரியன். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 19 அடிக்கு 13 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் மட்டும் இருக்குங்க. இந்த லிவிங்கில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங்கில் உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் ஸ்டார்கேஸ் இருக்கிறது நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிவிங் நல்லா வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இது கார்னர் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் வென்டிலேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்ட்ரீட் இந்த மெயின் டோர் வால்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் பிராண்டில் கிரே வித் சில்வர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறது பார்க்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டைனிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் லிவிங் கம் டைனிங். இந்த டைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 அடி 2 இன்ச்சுக்கு 12 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்கில் நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் கம் டைனிங் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைலாண்ட் கிச்சன். இந்த பார்ட்டிஷன் வாலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஸ்லாப்லேயும் ஃபுல்லாகவே கிரானைட் தான். உங்களுக்கு ஸ்கட்டிங்கோடு இருக்குது, தண்ணி கீழே வராது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 8 அடி. இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நல்லா ப்ரைவேட்டாக இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் ஸ்கையார் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. இந்த அட்டாச் பாத்துக்கு இந்த காமன் பாத்துக்கு வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்குது. வீடும் நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டிசைன் நல்லா இருந்தது. இந்த ஸ்கட்டிங்கோட பார்க்குறதுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஹை டென்சிட்டி ஃபைபர், கஸ்டம் டிசைன், ஸ்க்ராட்ச் ஃப்ரீ, எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டிங் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருந்தது இந்த வால்பேப்பர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஹெட்ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதில் வந்து ஒரு கேன்லர் கூட வாங்கி தொங்க விட்டுக்கலாம். இது என்னோட பர்சனல் சஜஷன். ஏன்னா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான அப்பர் லிவிங் இருக்குங்க. எனக்கு வந்து இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. வந்தவொடனே வீடு தான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்தேன். மேலே வந்து பார்த்தோன்னே வாவ் நல்ல ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா வந்து பொதுவாக எப்படி இருக்கும்னா லேண்ட் ஏரியா எங்கேயாவது ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வீடு கட்டும் போது பில்டப்பை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாட் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிவிங் சின்னதாக தெரியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு அப்பர் லிவிங் நல்லா ஸ்பேஷியஸாக வந்திருக்குங்க. வெளிச்சமாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த அப்பர் லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 அடிக்கு 13 அடி. இந்த அப்பர் லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கார்னர் பால்கனி இருக்குது. 12.5 அடிக்கு 8.75 அடிங்க. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அங்கங்கே பெயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. 16 அடிக்கு 12 அடி 2 இன்ச்சுங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாகவும் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை வாஷ் ஏரியாவாக வாஷ் பேஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் வீடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ஆர்ட் பிராண்டில் வந்து சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பெட்ரூமில் இந்த ஃபால் சீலிங்கை வந்து சென்டரில் வால்பேப்பர் தான். பட் கலர் காம்பினேஷன் அந்த லைட்ஸோட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சாக்கெட்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.75க்கு 15 அடிங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அட்டாச் பாத் இருக்கு. இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது டைல்ஸோடது. இந்த டைல்ஸ் காம்பினேஷன் பர்சனலாக நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த அட்டாச் பாத்தில் வால் மிக்ஸ் இருக்கு, சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்கு, உள்ள வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, உங்களுக்கு சோப் ஸ்டாண்ட், வாஷ் பேஷன் வேணா கூட இங்கே நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 85 lakhsங்க. இந்த கார்னர் வீட்டுக்கு 85 lakhs. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இது கார்னர் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 lakhs. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் வரைக்கும் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் ப்ரூஃப் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. பர்கோலா இருக்குது, பர்கோலா நல்லா பெருசாகவே இருந்தது. 206 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர்கோலா கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸோட. உங்களுக்கு என்னது ஊஞ்சல் ராட்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி பார்க்க முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க. அது மஹால் இருக்கு, ஆர்ஆர் மஹால். ஆர்ஆர் மஹால் அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லேடிஸ் ஹாஸ்டல். நம்ம இது இருக்கு இல்லையா, இது வெல்டெக் ரோடுங்க அது. சரிங்களா? லெஃப்ட் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரைட்டு போனீங்கன்னா வெல்டெக். வாவ், எப்படி இருந்த லொக்கேஷன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ பார்த்தா அப்படியே மாறி போச்சு. பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஒரு புதுசாக டெவலப் பண்ண ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு பக்கத்தில் நிறையா வீடுகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் ஆவடி முறையில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.